ரன்னிங்ல 2 டைப் ஆஃப் ரன்னர் இருக்காங்க. ஒருத்தவங்க மேரத்தான் ரன்னர்ஸ். இன்னொருத்தவங்க ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறவங்க. இதுல ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறவங்க எவ்வளோ தூரம் ஓடுறாங்கன்றது முக்கியம் கிடையாது. அது வெறும் 100 மீட்டரா இருக்கலாம், 400 மீட்டரா இருக்கலாம். எல்லாரும் ஓடக்கூடிய தூரம் தான். ஆனா அதுல எவ்வளோ எனர்ஜிய குடுத்து வேகமா ஓடுறாங்கன்றது தான் முக்கியம். ஆனா மேரத்தான்ல ரொம்ப வேகமா போனா 10 கிலோமீட்டரோ, 20 கிலோமீட்டரோ போக முடியாது. அதனால கன்சிஸ்டன்டான ஸ்பீட்ல எனர்ஜிய த்ரூ அவுட் அந்த 20 கிலோமீட்டரும் கொண்டு போவாங்க. நேச்சர் அதோட கிரியேச்சர்ஸ்ல ஒரு சிலர மேரத்தான் ரன்னராவும், ஒரு சிலர ஸ்பிரிண்டர்ஸாவும் அவங்க செல்லுல டிசைன் பண்ணிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த "வை வுமன் லிவ் லாங்கர் தென் மென்" அப்படின்ற வீடியோவை பார்த்திருந்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் பர்ஃபெக்ட்டா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் சூட் ஆகும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. அது பார்க்கலனாலும் ஓகே. இது பார்ட் 2 கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் நான் ஏன் சொன்னேன்னா, இந்த எக்ஸாம்பிள் அதுக்கு மட்டும் இல்ல. இந்த வீடியோவுக்கும் பொருந்தும். ஆனா இந்த வீடியோலயும் செல்ஸ் தான் மேஜர் ப்ளே பண்ணுது. எனக்கு பர்சனலா அந்த வீடியோ பண்ணிட்ட அப்புறம் கிரியேச்சரோட பர்ப்போஸ், உங்களோட தனிப்பட்ட பர்ப்போஸ் என்னவா வேணா இருக்கலாம். ஆனா நேச்சர் உங்கள டிசைன் பண்ண பர்ப்போஸ் வேற. அது என்னன்னு இந்த வீடியோல சேர்த்து கிடைக்கிற புரிதலோட இந்த வீடியோ எண்டுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எது சம்மந்தப்பட்டதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ செக்ஸ், அதாவது ரீப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ. ஆனா முகம் சுளிக்கிற மாதிரி எந்த வார்த்தையும் இருக்காது. அப்பயும் இந்த டாபிக் பத்தி பொதுவா வேணாம் அப்படின்னு நினைச்சா ஹெட்ஃபோன்ல கேளுங்க. சரி, ஓகே, எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த எக்ஸாம்பிள்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மேரத்தான் ரன்னர்ஸ். இதுல இட்டரோ பேரிட்டின்னு சொல்லுவாங்க. இட்டரோனா ரிப்பீட். நம்ம மனுஷங்க, யானைங்க, நாய்ங்க எல்லாம் இந்த கேட்டகரியில வராங்க. இந்த கிரியேச்சர்ஸோட லாஜிக் என்ன? ஒரு குழந்தை, கொஞ்சம் வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை. நம்ம உடம்பு எனர்ஜியை மொத்தமா இதுல கொட்டி தீக்காது. ஏன்னா நேச்சர் எவல்யூஷன் நமக்கு சொன்னது, நம்ம சர்வைவ் ஆனாதான் நம்ம குழந்தைங்களை பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு கம்மியான எனர்ஜியை தான் கொடுப்போம். இங்க செல்ஃப் ப்ரிசர்வேஷன், அதாவது நம்மளை காப்பாத்திக்கிறது தான் ப்ரையாரிட்டி. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இட்ரோ பேரிட்டின்றது ஒரு லாங் டேர்ம் நடக்கிற விஷயம். அப்புறம் இன்னொரு கேட்டகரி என்னன்னா செமல் பேரிட்டி. இதுல செமல்னா ஒன்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி சிம்பிள், டூ ஆர் டை. சில ஸ்பீஷிஸ் வாழ்ற சூழல்ல எப்பவுமே டேஞ்சர் இருக்கும். நான் திரும்ப அடுத்த வருஷம் மேட்டிங் சீசன் வரைக்கும் சர்வைவ் ஆகுறது சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு அந்த ஸ்பீஷீஸோட ஜீன்ஸ்க்கு நல்லா தெரியும். அதனால அந்த ஸ்பீஷீஸ் என்ன பண்ணும், அந்த ஒரே மேட்டிங் சீசன்ல தங்களோட உடம்புல இருக்க செல்ஸ், மசில்ஸ், இம்யூனிட்டி, ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் ஃபியூவலா மாத்தி எரிச்சிடும். மேட்டிங்ஸ் முடியும் போது அந்த பாடி எதுவுமே இல்லாத வெறும் போர்டா தான் இருக்கும். ஓடா தேயிற வரைக்கும் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு செத்து போதான். இப்படிமா ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஸ்பீசிஸ் இல்ல, நிறைய ஸ்பீசிஸ் இப்படி இருக்கு. அதுல சில நமக்கு தெரிஞ்ச ஸ்பீசிஸ் லைக் மழை டைம்ல பறக்கிற தும்பி பூச்சி, பூரா, ஒரு சில மீன் வகைங்க, ஆக்டோபஸ், ஸ்பைடர்ஸ், இதெல்லாம் பண்ற வெரைட்டியான வினோதமான ப்ராசஸை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். முதல்ல ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஆன்டிஜினஸ். இது ஒரு எலி வகை. ரொம்ப கியூட்டா குட்டியா இருக்கும். ஆனா இப்படி இருக்க ஆன்டிஜினஸ் செக்ஸ்னு ஒரு விஷயத்தினால 11 மாசத்துலயே இறந்துரும். அதுவும் அந்த 11 மாசம் எண்டிங்ல 2 to 3 வீக்ஸ் தான் அதோட மேட்டிங் சீசன். அந்த மேலோட பிரெயின்ல ஒரு ட்ரிகர் சுவிட்ச் ஆன் ஆகும். உனக்கு டைம் கம்மியா தான் இருக்கு, உன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பெர்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அப்படின்னு ஒரு ஜெனட்டிக் கோட் ஆர்டர் பண்ணும். அதுக்கப்புறம் அது சாப்பிடாது, தூங்காது, 2 to 3 வீக்ஸ் கான்ஸ்டண்டா மேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சில நேரம் ஒரு மேட்டிங் செஷன் 14 ஹவர்ஸ் கூட நீளும். இந்த ஒரு ப்ராசஸ்னால பாடியில் இருக்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதாவது கார்டிசால், அப்புறம் டெஸ்டோஸ்டான்ஸ் ராக்கெட் அளவுக்கு போகும். கார்டிசால் ஒரு அடர்னல் கேன்ல இருந்து சுரக்கிற ஒரு ஹார்மோன். இது ஸ்ட்ரெஸ்ஸு, பிளட் சுகரு, ப்ரெஷரு, இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். எப்பயுமே கார்டிசால் நம்மள ஒரு டேஞ்சர்ல இருந்து காப்பாற்றும். ஆனா ஆன்டிச்சியஸ்ன்ற இந்த எலியோட பாடியில இது ஒரு லிமிட்டை தாண்டும் போது அதுவே பாய்சனாக மாறிடும். கார்டிசால் அதிகமான என்ன ஆகும் தெரியுமா? இம்யூன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். இம்யூன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதை கொன்னுடும். உடம்புல இருக்க ரத்த நாளங்கள் வெடிச்சிரும். கடைசியா உடம்புல இருக்க மசில்ஸ், டிஷ்யூஸ் எல்லாம் உருக ஆரம்பிச்சிடும். அந்த மேட்டிங் சீசன் முடிஞ்சதும் அந்த எலி எப்படி இருக்கும் தெரியுமா? முடிலாம் கொட்டி கண்ணை கூட திறக்க முடியாம எந்திரிச்சு நடக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லாம கொலாப்ஸ் ஆகி கிடக்கும். அப்படி கடந்து இறந்து போகும். இது வெறும் மேலோட கண்டிஷன் தான். ஃபீமேலா இருக்காது. ஃபீமேல் மேட்டிங் சீசனுக்கு அப்புறம் ஹெல்த்தியா இருக்கும், பேபிஸை வளர்க்கும், அப்புறம் அடுத்த சீசனுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ண ரெடி ஆயிடும். இது இப்படிதான் நடக்கணும்னு இல்லை, ஆனா நேச்சரோட டிசைன் இப்படிதான் இருக்கு. எவல்யூஷனோட லாஜிக் சிம்பிள். மேலோட ஜாப் ஸ்பெர்ம டெலிவரி பண்றது மட்டும்தான். அதை செஞ்சிருச்சு. இப்ப அது உயிரோட இருந்தா அந்த லிமிட்டட் ஃபுட்டும் ரிசோர்ஸும் பேபிக்கு மட்டும் போய் சேராது. ஸோ அது செத்து போனாதான் பேபியோட சர்வைவலுக்கு நல்லது. இந்த ஹார்மோனல் பாய்சன் தான் நேச்சரோட வே ஆஃப் கிளீனிங் ஹவுஸ்.
லவ்வுக்காக உயிரையும் கொடுப்பேன் அப்படின்ற டைலாக நிறைய மூவிஸ்ல கேட்டிருப்போம். ஆனா நேச்சர்ல சில கிரியேச்சர்ஸ் லிட்ரலா இதை செய்யுது. இதுல முதல்ல நம்ம ரெட் பேக் ஸ்பைடரை பத்தி பார்க்கலாம். இந்த மேல் ஸ்பைடரோட மேட்டிங் ரிச்சுவல் ரொம்ப வித்தியாசமானது. அது மேட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மேல் ஸ்பைடர் திடீர்னு நடுவுல சம்மர் சாட் அடிக்கும். அதாவது தலைகீழா மாதிரி தன்னோட உடம்ப ஃபீமேலோட வாய்க்குள்ள தள்ளும். ஃபீமேல் அந்த மேலோட வயிறை மெல்ல மெல்ல சாப்பிட ஆரம்பிக்கும். மேல் செத்துக்கிட்டே இருக்கும். ஆனா மேட்டிங் நிறுத்தாது. ஏன் இவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரியுமா? இது எதனாலனா, அதாவது மேல ஃபீமேல் சாப்பிட ஆரம்பிச்சா அந்த ஃபீமேல் டிஸ்ட்ராக்ட் ஆகாது. அதாவது பசிக்காது, ஒரு இடத்த விட்டு நகராது. அதனால மேலுக்கு மேட்டிங் டைம் 2 மடங்கு அதிகமாகும். இந்த டைமிங் எவ்வளோ நேரம் அதிகமாகுதோ அவ்வளோ நேரம் ஸ்பெர்ம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அந்த ஃபீமேலுக்கும் வயிறு ஃபுல்லா ஆகுறனால அடுத்த மேல் கிட்ட போக யோசிக்கும். இந்த ஒரு கேப் கிடைச்சா அந்த மேல் அப்பாவாகிறதுக்கு பாசிபிள் அதிகமாகும். இந்த ஒரு ப்ராசஸ் சாக்ரிஃபைஸா இல்ல ஜாப் கம்ப்ளீஷனான்னு அந்த ஸ்பைடருக்கு தான் தெரியும். இப்போ இன்னொரு இன்செக்ட் என்னன்னா பிரேயிங் மேட்டிஸ், அதாவது வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும். இதுல மேட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபீமேல் திடீர்னு மேலோட தலையை கட்டி பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும். தலையே போயிட்ட அப்புறம் கூட அந்த மேல் பாடி மேட்டிங்கை கண்டினியூ பண்ணும். இது எப்படி பாசிபிள்னா, இன்செக்டோட பாடியில தொராக்கிக் கேங்லியான்னு சொல்ற ஒரு நர்வ் கிளஸ்டர் இருக்கும். இதுதான் மேட்டிங் ரிஃப்ளெக்ஸஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ தலை பிரெயின் இல்லைனா கூட ஆட்டோ பைலட்டில் மேட்டிங் கண்டினியூ ஆகும். இங்கே பிரெயினை விட ஜீன்ஸ் முக்கியம்னு நேச்சர் ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஃபீமேல்ஸ்க்கு கிடைக்கிற அந்த ஹெட் மீல் பேபிஸ்க்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஏன் மேல் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களா, ஃபீமேல் எதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ணலையான்னு கேட்டால் கடலில் இருக்க ஆக்டோபஸை பற்றி பார்க்கலாம். ஆக்டோபஸ்ல இந்த தியாகத்தை அம்மா தான் பண்ணுது. அதாவது அது முட்டையிட்ட அப்புறம் 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் சாப்பிடாம அந்த கேவுக்குள்ளேயே இருக்கும். முட்டைங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கொடுக்கறதுக்காக அதோட டென்டாக்கிள்ஸை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபேன் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு பசி அதிகமாகும் போது எங்கேயும் போய் சாப்பிட முடியாது. அதனால அதுவா உருக ஆரம்பிச்சிடும். இது ஆட்டோ பேக்கின்னு சொல்ற ஒரு ப்ராசஸ் மூலியமா தன்னோட உடம்புல இருக்க மசில்ஸை டிஷ்யூஸையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். குட்டிங்க முட்டையிலேருந்து வெளியில வர அந்த செகண்ட் வரைக்கும் அதோட அம்மா ஹோல்டு பண்ணி நிற்கும். குட்டிங்க வெளில வந்த உடனே அவங்க அம்மாவோட பாடி மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி செத்து போயிடும். அதனால நேச்சர் வந்து நீங்க மேலா ஃபீமேலாம் பார்க்காது. அதை பொறுத்த வரைக்கும் கிரியேஷன் நடக்கணும். கிரியேஷன் நடந்தால் தான் கிரியேச்சர்னு இருக்கும், கிரியேச்சர் இருந்தால் தான் நேச்சர்னு இருக்கும். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி மழை டைம் வந்துச்சுன்னா சுற்றிக்கிட்டு இருக்க தும்பி, அதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தும்பி, அதாவது மே ஃப்ளைஸோட லைஃபே ஒரு சில மணி நேரம் தான். இங்கே ஒரு பெரிய ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா? மே ஃப்ளைக்கு வாய் இருக்காது, வயிறு இருக்காது. நம்ம ஆதி காலத்துல இருந்தே சாப்பிட்றது, தூங்குறது, ரீப்ரொடியூஸ் பண்றது, சர்வை பண்றது, இதுதான் நம்மளோட வாழ்க்கை. ஆனா நேச்சருக்கு தும்பிக்கு கொடுத்த கமெண்ட், நீ சாப்பிட தேவையில்ல, உனக்கு எனர்ஜி இருக்கு, நீ அதை வச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணு, அதை வச்சு எக்ஸ் லே பண்ணு, அப்புறம் செத்து போயிடு. இப்படி அதோட மொத்த அடல்ட் லைஃபையும் மேட்டிங்காக தான் டிசைன் பண்ணியிருக்கு. இப்படி சாப்பிட கூட முடியாத ஒரு உயிர் லவ்வுக்காக பிறந்து சாகுது. இதுல நேச்சர் பொயட்டிக்னு சொல்றதா இல்ல க்ரூவல்னு சொல்றதான்னு தெரியல. இன்னொரு கிரியேச்சர் இருக்கு. பாகுபலியில எப்படி ராஜமாதா ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க, அந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் இருக்கு. லாம்பிரேன்னு ஒரு மீன். அது ரொம்ப சேஃபான, எங்க அது பிறந்துச்சோ அதே மாதிரி ஒரு இடத்துல தான் எக்க லே பண்ணும். அதுக்காக ரிவரை கடந்து ஒரு கடலுக்கு போகணும். அப்படி வயிற்றுல பேபிஸை வச்சுக்கிட்டு ரிவரில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை செய்யாது. அதனால அது சாப்பிடாது. அதோட மொத்த எனர்ஜியும் அந்த ரிவரை தாண்டதுக்கு நெஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த பயணத்தில் அதோட பாடி வெயிட் 50% to 60% குறையும். பாடியில் இருக்க இம்யூனிட்டி 0 ஆகிடும். ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும், ஃபங்கஸ் வளரும். ஆனால் அது பயணத்தை நிறுத்தவே நிறுத்தாது. எங்கே பிறந்துச்சோ அதே இடத்துக்கு வந்து அந்த எக்ஸலை ரிலீஸ் பண்ணும். அதை முடிச்ச அடுத்த செகண்ட் அதோட பாடி அப்படியே டெட்மீட்டாக மாறிடும். இது வெறும் சோர்வுனால சாகல, இது ஒரு ஹார்மோனல் ஸ்விட்ச்னு கூட சொல்லலாம். நேச்சர் ஒரு இடத்துல பேபிஸ் ப்ரொடியூஸ் ஆனா போதும், அங்க பெரியவங்களோட நீடு தேவையில்லைன்னு நினைச்சதுன்னா அந்த ஹார்மோனல் ஸ்விட்ச், அதாவது அந்த ஹார்மோனல் சூசைடை ட்ரிகர் பண்ணிடும். இதெல்லாம் கேட்கும் போது நம்ம மூளைக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். நேச்சர் கிரியேச்சர்ஸ் கிட்ட ஒரு சூப்பரான விஷயம் பண்ணும், அதான் எவல்யூஷன். ஆனா ஏன் இந்த சில கிரியேச்சர்ஸ் மட்டும் அப்படியே சும்மா விட்டுருச்சு? ஏன் நேச்சர் சிஸ்டம் டெலீட் பண்ணாம வச்சிருக்கு? 100 மில்லியன் வருஷமா இந்த ஸ்பீசிஸ் எல்லாம் மேட்டிங்க்கு அப்புறம் சாகுதுன்னா எவல்யூஷன்ல ஏதாவது கோளாறு இருக்கா அப்படின்னு கேள்வி வரும். உண்மை என்னன்னா, எவல்யூஷனுக்கு அனுபவம் முக்கியம் இல்லை, அடுத்த தலைமுறை தான் முக்கியம். எவல்யூஷனோட கால்குலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா?
அதோட கால்குலேஷன் என்னன்னா, நீங்க இறந்து நிறைய பேபிஸ் உருவாச்சுன்னா அப்போ ப்ராசஸ் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு போலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நேச்சரும் ஏஐயும் ஒன்று, அதுக்கு எல்லாம் தெரியும். இன்ஃபேக்ட் நம்ம இப்படி பாவப்படுற எமோஷனே அது கொடுத்த ஹார்மோன்ல ஒன்று தான். ஆனால் அந்த ஹார்மோனை இயற்கை யூஸ் பண்ணிக்காது. ஏஐ அப்படிதானே, நம்ம தான் கிரியேட் பண்ணாலும் இப்போ அதுக்கு இருக்க நாலேஜ் நமக்கு சுத்தமாக இல்லை. ஆனாலும் அந்த நாலேஜை அது யூஸ் பண்ணிக்காது, நமக்கு தான் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுல இந்த ஜெண்டர் கேப் நல்லாவே தெரியும். எக்ஸப்ட் அந்த ஃபிஷ்ஷு அந்த ஆக்டோபஸை தவிர நிறைய இன்செக்ட் மேமல்ல ஃபர்ஸ்ட் சாகிறது மேல் தான். இந்த வித்தியாசத்துக்கு காரணம் என்ன? நம்ம பார்த்த மாதிரி மேல ஸ்பிரிண்டராகவும் ஃபீமேல மேரத்தான் ரன்னராகவும் தான் நேச்சர் பார்க்குது. மேலோட ஜாப் வெறும் ஜெனட்டிக் மெட்டீரியலை டெலிவரி பண்ணுறது மட்டும்தான். அது ஒன் டைம் டியூட்டி. ஆனால் ஃபீமேலுக்கு அந்த டியூட்டி அங்கே தான் ஸ்டார்ட்டே ஆகுது. முட்டையிடணும், அதை காப்பாற்றணும், சில ஸ்பீசிஸில் பேபிக்கு பால் கொடுத்து வளர்க்கணும். ஸோ ஃபீமேல் செத்து போனால் அந்த தலைமுறையே அழிஞ்சு போயிடும். ஸோ எவல்யூஷன் ஃபீமேல் பாடியில் செல்ஃப் ரிப்பேர் அண்ட் சர்வைவல் மெக்கானிசமை இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. இந்த விஷயம் மனுஷங்களுக்கும் பொருந்துமானா? ஆமாம். ஆனால் நம்ம இட்ரோபேரஸ் தான். நம்மளால் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம பயாலஜிக்கல் டேட்டாவை கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா ஆன்டிஜீனஸோட ஒரு சின்ன ஷேடோ நம்மக்கிட்டேயும் இருக்குது. அதை பற்றி ஒய் உமன் லிவ் லாங்கர் தென் மென்ல நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஆண்களுக்கு ஹை டெஸ்டாஸ்ட்ரான்ஸ் ரொம்ப முக்கியம், மசிலுக்காகவும் செக்ஷுவலுக்காகவும். ஆனால் அந்த டெஸ்டோஸ்ட்ரான்ஸ் இம்யூன் சிஸ்டமாக கொஞ்சம் குறைக்கும். ஹிஸ்ட்ரி டேட்டாவை பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரேட்டட் மென், அதாவது கருத்தடை செய்யப்பட்ட ஆண்கள் நார்மல் மென்னை விட 14 to 19 வருஷம் அதிகமாக வாழ்ந்திருக்காங்க. கேஸ்ட்ரேட்டட் மென் பற்றி தனி வீடியோவே போடலாம், அவ்வளோ நடந்திருக்கு, அவ்வளோ ஹிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. டெஸ்டாஸ்ட்ரான்ஸ் இல்லைன்னா பாடியோட மெயின்டெனன்ஸ் அதிகமாகுது. நம்ம மேட்டிங் பண்ண உடனே செத்து போகலை, ஆனால் நம்ம மேட்டிங்காக டிசைன் பண்ண மேல் சிஸ்டம் நம்ம லைஃப் ஸ்பேனை ஒரு சின்ன போர்ஷனை வாங்கிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த 2 வீடியோ வச்சு நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம்னு சொன்னேனே, அது என்னன்னா லைஃப் இஸ் நாட் அபவுட் யூ. இங்கே எல்லாரும் ஒரு இண்டிவிஜுவல் ஹாப்பினஸை செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம ட்ரீம் என்ன, நம்ம கோல்ஸ் என்ன, இதுதான் நம்மளை பொறுத்தவரை லைஃப். ஆனால் நேச்சருக்கு நாம் வெறும் டெம்பரவரி டூல் மட்டும்தான். நேச்சரோட ப்ரையாரிட்டி சொன்ன மாதிரி கிரியேஷன் கண்டினியூட்டி மட்டும்தான். உங்கள் ஜீன்ஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிடுச்சுன்னா உங்களோட பர்பஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் செத்து போனா என்ன, உருகி போனால் நேச்சருக்கு கவலையே இல்லை. இந்த ரியலைசேஷன் ரொம்ப டார்க்காக தோணுனாலும் இதுதான் லைஃபோட பியூரஸ்ட் ட்ரூத். இண்டிவிஜுவாலிட்டி இஸ் த மித், த ஸ்பீசிஸ் இஸ் எவ்ரி திங். நமக்கு பர்சனலாக அது இல்லை, இது இல்லை, அது வேணும், இது வேணும்னு கடவுளை திட்டுவோம். இங்கே கடவுள் நேச்சராக இருந்தாலும் கடவுள் நேச்சரை படைச்சிருந்தாலும் ஒரு உண்மை மாறாது. நம்ம இந்த ஸ்பீசிஸை வளர்க்குறதுக்காகவும் காப்பாற்றுறதுக்காகவும் யூஸ் பண்ணப்படுற டூல் தான். அப்பயும் மேட்டிங் முடிச்ச உடனே இந்த சில ஸ்பீசிஸை தூக்கி போடுற மாதிரி உங்களையும் நேச்சர் தூக்கி போட்டிருக்கலாம். அது இன்னும் பண்ணாமல் இருக்கு, அதாவது நம்ம இன்னும் சாகாமல் இருக்கோம். அதனால நம்மளோட பர்பஸ் இன்னும் முடியல. ஸோ பர்சனலான பிரச்சனை விரத்தியை வச்சுக்கிட்டு ஏன் எனக்கு இப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கடவுளையும் நேச்சரையும் கேட்டா அது அதோட டிசைன்லேயே கிடையாது. இதெல்லாம் அது கொடுத்த ஹார்மோனை வச்சுக்கிட்டு நம்ம உருவாக்கிக்கிட்டது. ஸோ இந்த வீடியோ, இந்த தாட் நம்மளோட கோவத்தை காமாக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனல் தாட்ஸ் கொடுக்குற இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணுனாலும் இல்லை இதுக்கு மேலே வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் கொடுப்பேன். ஸ்டே கியூரியஸ், ஸ்டே இன்ஃபார்ம்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.